வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் வந்து குன்னத்தூர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வண்டிக்கு ஒரு ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு குன்னத்தூர் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்களா, திடீர்னு ஒரு நண்பர் தான் சொல்ல முடியும், ஒரு திடீர்னு கையை காட்டிட்டு என்னை கொண்டு போய் செங்கப்பள்ளி எழுதி கொண்டு போய் விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொன்னார். சரி, நான் பார்க்கும்போது யதார்த்தமாக பார்க்கும்போது நல்ல மனுஷனாக தான் தெரிஞ்சார். அதாவது எப்படி சொல்கிறது, நல்லவர் மட்டும்தான் தெரிஞ்சார். அப்புறம் திடீர்னு சடனாக திரும்பி பார்க்குறேன், தெய்வம் கொடுத்த குழந்தை அந்த மாதிரி ஒருத்தர் நடந்து வந்தார். அப்புறம் நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா, நான் யதார்த்தமாக எல்லா பேரும் நான் எப்போ ரோட்டில் போனாலும் பைக்கில் போனால் லிஃப்ட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் லிஃப்ட்டு கொடுத்துருவேன். ஆனால் வந்து காரில் போனால் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம காரில் போகும்போது ஃபேமிலியோடு போகிறோம், அப்படிங்கும்போது நம்ம லிஃப்ட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால் பைக்கில் போனேன். வரும்போது ஒருத்தரை பிக்கப் பண்ணி கொண்டு வந்து காங்கேயத்தில் கொண்டு விட்டு வந்தேன். ஆனால் இப்போ வந்து என்னடானா, குன்னத்தூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். அந்த மாட்டை ஒருத்தர் சொன்னார். அப்புறம் திடீர்னு பார்த்தா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டேன். 4 பசங்களாம்மா. 2 பையன் 2 அக்கா. இவர் வந்து கடைசி பையனாம்மா. இவர் பேர் வந்து சண்முகம். ஆமாம், இவர் வந்து சண்முக சுந்தரம் அப்படி சொன்னார். சண்முக சுந்தரம்னு சொன்னார். இங்கே எங்கடா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வேலை கேட்டு வந்தேன் அப்படின்னாரு. நான் நினச்சி, என்ன சொல்கிறீங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்களா, எப்படின்னா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சேலத்தில் இருக்கிறாங்களாம்மா. ஏன், என்னத்துக்கு சேலம் போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இந்த மாதிரி பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள இருக்கிறதுனால அசிங்கமாக இருக்குது, பள்ளக்கவுண்டன் பாளையமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது என்ன சரியாக தெரியல. செங்கப்பள்ளியிலேருந்து ஈரோடு போகிற ரோடுன்னு சொன்னாங்க. அது தெரியல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இடையில வந்ததா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி, இல்லைன்னா பிறந்ததுலேருந்தே நான் அப்படித்தானா அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் கடவுள் மட்டும், ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி ஏன் சோதனை பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா யதார்த்தமாக நம்ம போகிறாரு, லிஃப்ட் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி லிஃப்ட் கொடுத்தா ஆண்டவையே நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னே தெரியல. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கலங்கி போயிட்டேன். சரி அப்படின்ட்டு பதட்டத்தில் ஏறினார். அப்புறம் நான் சொன்னேன், அண்ணா பதட்டம் வேண்டாம், பொறுமையாக ஏறுங்க, உங்களுக்கு எங்கே கொண்டு போய் விடணும் அப்படின்னு கேட்டதுக்கு, செங்கப்பள்ளியில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னாரு. செங்கப்பள்ளி சரிண்ணா, கொண்டு வந்து விட்றேன் அப்படின்ட்டு. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு. ஆனால் நான் வெள்ளை கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளை கோயில் போகிறதா என்னை கொண்டு போய் ஊத்துக்குழியில் கொண்டு ஆர்எஸ் ஊத்துக்குழியில் கொண்டு இறக்கி விட்ருங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே அதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ ஏன் இங்கேருந்து நடந்து வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். நான் வேலை கேட்க போனால் நீ ஊனமுற்றோர் மாட்டுத்திறனாளி இருக்கா, நான் உனக்கு எப்படி நான் வேலை கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வேலையை கொடுக்கலாம். ஒரு பங்கில் ஒரு ஏர் பிடிக்க சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு மளிகை கடையில் ஏதோ அவங்க கூட்ட வைக்க ஏதோ ஒரு வேலைக்கு செஞ்சாங்கன்னா, ஒரு நல்ல உள்ளங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம். அதாவது நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏதோ உங்களால் முடிஞ்சதோ ஒரு சின்ன உதவியாக கொடுக்கலாம். எல்லா பேருக்கும் 500 சம்பளம் கொடுக்கணும், ஒரு 200 கொடுங்க. ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தர்மம் செஞ்ச மாட்டம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு புண்ணியம் சேர்த்த மாட்டம் இருக்குது, நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு ஒரு புண்ணியம் சேர்த்த மாட்டம் இருக்குது. அப்படி இருக்குதுங்க. வந்து எனக்கு மனசே தாங்கலை. சொன்னார், என்னண்ணா அப்படின்னு கேட்டேன். தம்பி, இந்த மாட்டம் தான் ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டேன். என்கிட்ட அதுவும் சொல்லவே இல்லை. நான் லிஃப்ட்டு கேட்டேன், லிஃப்ட்டு கொடுத்தாரு, நான் வண்டியிலிருந்து அவர் வந்து என்னை கீழே போட்டுட்டாரு அப்படின்னாரு. என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணா, ஆமாம் தம்பி, நான் கீழே விழுந்துட்டேன், விட்டுட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். நான் நினச்சேன், தப்பு இல்லை, லிஃப்ட் கொடுக்குறவங்க ஒன்றும் நான் தப்பெல்லாம் சொல்லலை. முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க, கீழே விழுந்துட்டாரு, அதனால ஒன்றும் தப்பு உங்களே நான் சொல்லலை. லிஃப்ட் கொடுத்தனால நான் தப்பு சொல்லலை. ரோட்டில் இருந்துதான் எனக்கு தெரியல, ரொம்ப தூரம் வந்துட்டேன். செங்கப்பள்ளியில் நம்ம குன்னத்தூர்லேருந்து செங்கப்பள்ளி தாண்டி ஆர்எஸ் ஊத்துக்குழி வந்து பார்க்குறேன். பக்கத்தில் வந்து இப்படி தான் தம்பி லிஃப்ட் கேட்டு வந்தேன், கீழே விழுந்துட்டேன் அப்படின்னாரு. என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு காலில் பார்க்குறேன். கால் பூரா செறஞ்சு போச்சு. கால் பூரா செறஞ்சு ரத்தம் வந்துடுச்சு. எனக்கு பார்த்து சங்கடமாக இருக்குது. ஏன் இங்கே எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டுட்டேன். ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்றேன் போகிறாரு. ஆனால் என்னத்துக்கு அந்த மனுஷன் எங்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுங்க, ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கூட கேட்கல. இத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஒரு 100 ரூபா கொடுங்க, ஒரு 10 ரூபா கொடுங்க கூட மனசார கேட்கல. அவ்வளோ வைராக்கியமானவர். எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. அப்புறம் எனக்கு மனசு கேட்கல, நம்ம என்ன பண்ணுறது, ஆண்டவன் கொடுத்த குழந்தையாச்சே அப்படின்ட்டு அப்புறம் நம்மளால் முடிஞ்சது என்னமோ கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, ரொம்ப நன்றி தம்பி, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. நான் அவரை ஃபோட்டோலாம் எடுக்கல, வீடியோ மட்டும் எடுத்தேன். ஏன்னா அவர் அந்த பக்கம் போனார், அதனால் எடுத்தேன். ஏன்னா நம்ம இந்த பக்கம் போயிருக்கோம், நம்மளுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. நிறைய பக்கம் நடந்திருக்கு. ஆனால் இப்படியெல்லாம் யாரையும் நான் ஏற்றிட்டு வந்ததில்லை. இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனால் இப்படியெல்லாம் நான் யாரையுமே ஏற்றிட்டு வந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தான் முதலாக நான் ஏற்றிட்டு வந்திருக்கிறேன். நான் நிறைய லிஃப்ட்லாம் கொடுத்துருக்குறேன். ஆனால் இது வந்து என் வாழ்க்கையிலே இது வந்து ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு இனிமையான ஒரு பயணமாக நான் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஊனமுற்றோர் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவே, நீங்கள் அப்பவும் சொன்னால், ஆனால் இந்த மாட்டை போய் ஜாயின் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சொன்னார், எங்கள் அப்பா அம்மா வந்து அது வேண்டாம், நீ கம்பெனி பார்த்து வேலைக்கு போ, ஏதோ ஒரு கம்பெனிக்கு கூட்டுறனாச்சும் வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் பணம் வருதா அப்படின்னு கேட்டால் வருது அப்படின்னு சொன்னார்.
சரி தப்பு இல்லை, ஏதோ இந்த அவங்க முடிஞ்சவங்க பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாட்டை ஒரு ஊனமுற்றோர்னு சொல்லி ஒதுக்கி வைக்காதீங்க. தயவு செய்து உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு நீங்கள் 500 கொடுக்குற இடத்துல ஒரு 200 கொடுங்க, அல்ல ஒரு 150 கொடுங்க. அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அதனால் என்ன சொல்ல வர அப்படின்னா, அவங்க தன்னம்பிக்கையாக வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்க மக்களே, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து இன்றைய பயணம் நான் என்றையும் இல்லாத, நம்மளுக்கு யாரோ என்னென்னமோ உதவி செஞ்சாங்க, நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இவங்க இத்தனை வருஷமாக, இன்றைக்கி 17 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி தான் சந்தோஷமான இது வந்தாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி புண்ணுக்கு அதே அவங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியும், எனக்கு வந்து மெடிசன் அவங்க ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் ப்ரைவேட்டு தான், ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரைவேட்டு தான், பரவாயில்ல, நல்ல மெடிசனாக இருப்பார், கண்டிப்பாக நம்புகிறேன். அந்த மாட்டை தன்னம்பிக்கையோடு என்ன வாழணும்னு நினைக்கிறவர்கிட்ட நம்மளால் முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டு வந்தோம், அவ்வளோதான். எனக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. எத்தனையோ பக்கம் லட்சமாக கொண்டு போய் கொடுத்து கூட நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவியை கொடுத்து எல்லா பேரும் எங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் சாட், ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி இந்த மாட்டை ஒரு எங்களுக்கு பணம் போடும்போது எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, அதே மாட்டை இன்றைக்கி நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக பட்டேன். ரைட்டர் ரொம்ப சந்தோஷம். கைகாலெலாம் நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து உதவுறீங்க. இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து உதவுங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு யாருக்காச்சும் 4 பேர் பார்த்து இந்த மாட்டை இருந்தால் கூட உங்களால் பண உதவி பண்ண முடியல கூட ஒரு டீ, ஒரு சாப்பாடு அப்படி ஏதாவது சரிங்க மக்களே, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நான் தன்னம்பிக்கையாக வாழ்கிறவங்கள நம்ம தன்னம்பிக்கையாக வாழ வைக்கணும். நன்றி, வணக்கம், டாட்டா.